கொட்டி எடுத்து வச்சிட்டோம். இந்த தொட்டி நானே போட்டது தான். அப்போ செய்ய தெரியாதப்போ போட்டது. நல்லா கனமாக என்ன பண்ணாலும் ஒன்றும் அந்த அளவுக்கு நல்லா இருக்குது இந்த தொட்டி. நீங்களும் இது மாதிரி செய்யுங்க. இப்போ செடி வைக்கலாம். இது பாருங்கள், இந்த மண் அதில் எந்த மண்ணே இருக்குது. இது வந்து தொழு உரம் எடுத்துகிட்டு வந்தோம், மாட்டுச்சாணம். இது ரெண்டும் கலந்து வச்சுடுவோம். இப்போ இதையும் கலந்துப்போம். ஒன்றா கலந்துட்டு வச்சோம்னா நல்லா சீக்கிரமாக பச்சை பிடிக்கும். அப்படியே போட்டோம்னா கொஞ்சம் சரியாக அவ்வளோ சீக்கிரம் வராது. இப்போ இது மாதிரி கலந்து வச்சோம்னா தான். நான் எந்த மண்ணும் இன்னும் நிறைய எடுக்கலை, இந்த மண்ணே சரியாக போயிடுச்சு. இந்த ட்ரைனேஜ் போய் இது பண்ணோம். இந்த கல்லுங்க ரெண்டு பக்கம் வச்சுட்டு இதோ இப்போ இப்படி வச்சிட்டோம்னா இந்த தண்ணி ட்ரைனேஜ் ஆகும் நல்லா. இப்போது நம்ம இதை எடுத்து கொட்டிக்குவோம், மண் எடுத்து கொட்டிக்குவோம். இப்போ இந்த மாட்டு சேனெல்லாம் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, எடுத்து இதை போட்டுருவோம். இது மட்டுமே சரியாக போயிடும். இந்த செடி வச்சுக்குவோம். முதல்ல இந்த இந்த இதெல்லாம் காஞ்சி போனதெல்லாம் எடுத்துடுவோம். அதனால தான் சரியாக வரல. இருக்கிற செடியும் வேஸ்ட்டாக போயிடும் பொழுது. இதெல்லாம் எடுத்து ஆச்சு, எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இது பாருங்கள், வேரே சரியாக இல்லை. இதை வந்து நம்ம சரியாக பராமரிக்கலை. நான் இந்த வேர் சரியாக இல்லாமல் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போது இதை வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வச்ச புதுசில் நிறைய பூ பூத்துச்சு, அதோடு கட் ஆயிடுச்சு. 1-2 பூத்துன்னு கிடக்குது. அதுக்கு தான் இது செடியை எடுத்து மாற்றி வைக்கணும் அப்படின்ட்டு விட்டேன். இது பாருங்கள், அவ்வளோதான். இப்போ வச்சிட்டோமா. இப்போ இந்த மாட்டு சாணம்னா நல்லா வர வைப்போம். அது தண்ணீர் இது மூடுற அளவுக்கு வைக்கணும். அப்பப்போ மண் லூஸு வர்ற மாதிரி கலரி கொடுக்கணும். அப்போ தான் இதெல்லாம் சரியாக வரும். ரொம்ப பராமரிக்கும் ரோஜா செடிக்கு மட்டும். எந்த பராமரிப்புமே இல்லாமல் வர்றது 7 days ரோஸு. இது இப்போ காட்ட போகிறோம் பாருங்கள், அந்த 7 days ரோஸ். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, அந்த அளவுக்கு நல்லா வருது அது. இவ்வளோதான். மண் நல்லா ஃபில் பண்ணிக்கணும். இது மூடுற அளவு ஃபில் பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா வரும். அவ்வளோதான். இங்கே நிழல் இருக்குது, இந்த நிழல்லையே நம்ம எடுத்து வச்சுடுவோம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்களும் செய்யுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இப்போ இதை எடுத்து நிழலில் வச்சுடுவோம். மாடி மேலே நிழல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், முருங்கை செடி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதனால் நம்ம இந்த இடத்துல வச்சிட்டோம்னா நிழல் இருக்கும். ஒரு 10 நாளைக்கு இது நிழல்லே வைக்கணும். வச்சுட்டு அப்புறம் திரும்ப வெயிலில் வச்சோம்னா நல்லா பச்சை பிடிக்கும்.